அடுப்பங்கரையில் மாத்திரம் பெண்கள் என்ற நிலையை மாற்றி வீரம் மகளிராக எழுச்சி கண்ட பல பெண்களின் இன்றைய நிலை கேள்விக்குரியதாக மாறியுள்ளது. மகளிர் தினத்தை அனுஷ்டிக்கும் இந்த காலகட்டத்தில் இலட்சிய போராட்டத்திற்காக தம்மை அர்ப்பணித்த பல பெண்களின் வாழ்வாதாரம் தொடர்பில் சிந்திக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமே. நாங்க இப்ப போட்டெல்லாம் எலெக்ஷன் சொல்லி போட் போட்டுவாங்க எங்கட தமிழ் எம்பி மகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தான் நாங்க போட்டோம். ஆனா இதுவரைக்கும் அவங்க நாங்க புனர்வாழ்வற்று நாங்க இதுல இருந்து போட்டு கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு சொல்லி கஷ்டப்படுறோம்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு எம்பி கூட கிட்ட என்ன செய்யறீங்களா எது செய்யறீங்களா எதுவும் உதவி செய்யணுமாண்டோம் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் பெண் போராளியான அரசரத்தினம் ஜெயரூபி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றார். 30 வயதான நிலையில் வாழ்க்கை போராட்டங்களின் இறுதி வரை சென்ற நிலையை ஜெயரூபி எதிர்நோக்கியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் திக்கோடை தும்பாலை கிராமத்தில் தனது தாயுடன் ஜெயரூபி வசித்து வருகின்றார். யுத்த காலத்தில் கையொன்றில் பலத்த காயமடைந்த நிலையில் தனது தாயாருடன் வசித்து வருகின்றார் ஜெயரூபி. சமூகமயப்படுத்தப்பட்டு 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் எந்தவித உதவி கொடுப்பனவுகளோ அடிப்படை வாழ்வாதார உதவிகளோ வழங்கப்படவில்லை என்பது ஜெயரூபிக்கு வழங்கப்பட்ட வாழ்வாதார மறுப்பிற்கு தகுந்த உதாரணம். ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு யாருமே பார்க்கல, எந்த உதவியும் இல்லை. அம்மா அப்பாட உதவியில தான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 30 வயசு ஆகுது, இன்னுமே திருமணமாக இல்லை, தொழிலுமே எதுவுமே செய்யலை, வீட்டில் தான் இருக்கிறேன். அம்மா அப்பாட உதவியோடு தான் இருக்கிறேன். மாதம் 3000 ரூபா காசு எங்களோட மருத்துவ செலவுக்காக வேண்டி சொல்லி தாரண்டு சொன்னவங்க. ஆனால் தரையில்லை, அது ஃபோமெல்லாம் நிரப்பி போட்டு சொன்னவங்க ஃபோம் நிரப்பி போட்டோம், அது சரி வராது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு வழங்கப்படும் 3000 ரூபாய் கொடுப்பனவு மறுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கொடுப்பனவை பெறுவதற்காக இவர் பல துன்பங்களை அடைந்துள்ள போதிலும் அவை பலனளிக்கவில்லை என்பது வேதனைக்குரியதே. மகளிர் தினத்தை அனுஷ்டிக்கும் இந்த காலப்பகுதியில் அனைத்து மகளிரினதும் நிலை தொடர்பில் உரிய அதிகாரிகள் பாரபட்சமின்றி கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமே.